ஹாய் ஹலோ எவ்ரிவன். இப்போ தாங்க நாங்கள் 1 வீக் வந்து ட்ரிப்பு போயிட்டு வந்தோம். ஆக்சுவலாக ட்ரிப்லேயே பார்த்தீங்கன்னா டே லைஃப் சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போயிட்டு வந்துட்டு செடியெல்லாம் எடுத்து உள்ளே தான் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். தக்காளி மட்டும்தான் நல்லா பொதன்னு வளர்ந்துருச்சு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சரி வளரல. பார்த்தா வெளியில் வந்து நல்லா கோல்டாக இருக்குது. அதில் வந்து டெய்லி அதாங்க போட்டிருந்தேன். என் பொண்ணு வந்துட்டு ஃபவுண்டன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஆக்சுவலாக முன்னாடியே வந்துட்டு ஃபவுண்டனுக்கு வந்துட்டு நான் வாங்கி வச்சுட்டு தான் போயிருந்தேன். சரி போயிட்டு வந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவ்வளோ ஆர்வமாக தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அந்த பவுலெல்லாம் ஊற்றிட்டு நானும் ஃபவுண்டன் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து $10ங்க. சோலார் லைட்டோடது. இது வந்துட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேனுவலில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட்டு அதில் வந்துட்டு ஒரு ரவுண்டாக ஒரு பேனல் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டியூப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 டியூபையும் 4 கார்னரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அதுக்குள்ளேருந்து தான் வாட்டர் அப்சர்வ் ஆகும்னு நினைக்கிறேன். நானும் சரின்னு சொல்லிட்டு ஆர்வமாக என் பொண்ணு வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா, பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஜஸ்ட் இந்த 4 இதை மாட்டிட்டு அதுக்கப்புறம் நடுவில் பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு பிளாக் கலர் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்துட்டு ஃபவுண்டன் அந்த டிசைனாக வாட்டர் வரும்ல, ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா, அதுக்கு வந்து ஒவ்வொரு டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு சின்ன சின்ன பைப் மாதிரி இருக்கும் அதில் மாட்டுறதுக்கு குட்டியாக. அதுவும் அதோட சேர்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அதுதான் என்ன இதுன்னு சொல்லி நான் பார்த்துட்ருந்தேன். இடையில என் பொண்ணு வந்துட்டு நான் வீடியோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டைனோசர் எடுத்து காட்டிகிட்டு இருந்தா. நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கிறத வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு பேப்பர் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். மற்றபடி பட்டனு எதுவுமே இல்லை. அதையும் நான் செக் பண்ணிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சா, அங்கே தாங்க மண்டையில் இருக்க கொண்டையை பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. அந்த பைப் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே எங்களுக்கு வந்து ஃபிட் ஆகலை. ஆக்சுவலாக இது வந்து தண்ணியில் வந்து மிதக்கணும் ஃபவுண்டனு. அது வந்து கரெக்டாக இடிச்சுட்டு நிற்கிது 4 கார்னர்லேயும். இப்போ வந்து பேனல் தான் ரவுண்டாக நம்ம பவுலில் பெருசு வாங்கணும். ஹோம் டிப்போ தாங்க அவன் அதுக்கப்புறம் போயிருந்தேன். சரி மண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ட்ரிப்புக்கு போகும்போதே ரோஸ் செடியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கிக்கலான்ட்டு போனேன். பட் அங்கே போய் பார்த்தா ரோஸ் தவிர மற்ற எல்லாமே வச்சுருந்தாங்க. மண் வந்து இந்த தடவை இந்த ஆர்கானிக் வந்து பிங்க் கலரும் இந்த பர்பிளும் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு விதையெல்லாம் போட்டு வளரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் நான் பண்ணேன். பெரிய தொட்டிலெலாம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை தான் நான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன கப்பில் வந்துட்டு தக்காளி விதை மற்ற விதைகளையெல்லாம் வந்து போட்டிருக்கேன். வளர்ந்ததுக்கப்புறம் இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கரெக்டாக கொடுக்குறேங்க. இன்னொரு விலாகில் பார்க்கலாங்க. பாய்.